ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons P, Q, R, S, T, U, V and W are sitting around a circular table and facing inside the circle. But not necessarily in the same order. இந்த ஆர்டர்ல தான் உட்கார்ந்துருக்காங்கங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ 8 persons கொடுத்துருக்காங்க. 8 personsம் வந்து சென்டரை பார்த்து உட்கார்ந்துருக்கதா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 8 அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்டே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, Q sits second to the left of P. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, P யோட செகண்ட் லெஃப்ட்ல Q இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் P எழுதிக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்போதுமே ஸ்டார்ட் பண்ற பொசிஷன் நீங்க இந்த பொசிஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ P யோட செகண்ட் லெஃப்ட் வந்து Q கொடுத்துருக்காங்க. ஸோ P யோட செகண்ட் லெஃப்ட், இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். ஏன்னா இந்த சைடு போறது நமக்கு ரைட் இல்லையா, இதுதான் நமக்கு லெஃப்ட். ஸோ செகண்ட் லெஃப்ட்ல Q இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 persons sit between P and S. ஸோ Pக்கும் Sக்கும் இடையில 2 பேர் இருக்கதா கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு P இங்க இருக்குது, அப்போ இங்க 2 பேர் விட்டு இங்கேயும் S போடலாம். இல்ல அப்படின்னா இங்க 2 பேர் விட்டு இங்கேயும் S போடலாம். அப்ப 2 பாசிபிள் வருதா? 2 பாசிபிள் வரப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்னொரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ பியோட செகண்ட் லெஃப்ட்ல நமக்கு என்ன இருக்காங்க? Q இருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்கும் Qக்கும் இடையில S, நம்ம 2 பேர் இருக்காங்க. இங்க வந்து S போட்டாச்சு. பிக்கும் Sக்கும் இடையில 2 பேர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு S போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? S who sits adjacent to U. அப்ப U பக்கத்துல S இருக்காரு. அப்ப இங்க நமக்கு என்ன வரும்னா U வரும். இங்க நமக்கு இங்கேயும் 2 பாசிபிள் வருது. ஸோ இங்கேயும் நமக்கு U வரலாம், இல்ல அப்படின்னா இங்க U வரலாம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உள்ள எழுதிக்கிறேன். சும்மா நிறைய பாசிபிள் டயக்ராம் போட்டு போனா டைம் ஆகும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி 2 பாசிபிள் வந்துச்சுன்னா டயக்ராம் போடுங்க. மற்றதுலாம் வந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு இன்னொரு பாசிபிள் போங்க, இல்லைன்னா இருக்க டயக்ராம்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நான் இங்கே U போட்டிருக்கேன்னா அப்போ உள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்றேன். அப்போ இங்க P இருக்குன்னா உள்ளேயும் P போட்டுக்கிட்டேன், இங்க Q இருக்குன்னா உள்ளேயும் Q போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ நமக்கு 3 பாசிபிள் இருக்கு. இங்க ஒரு பாசிபிள், இங்க வெளியே ஒரு பாசிபிள் இருக்கு, உள்ள ஒரு பாசிபிள் இப்போ நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து இப்போ S இருக்கு. புரியுதுங்களா இது வரைக்கும்? எஸ் மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ யூக்கு பக்கத்துல S இருக்கதா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் R sits third to the right of U. இதை எப்படி ரீட் பண்ணோம்? யூவோட தேர்டு ரைட்ல R இருக்காங்க. ஸோ இங்க U இருக்காங்க. யூவோட தேர்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், R. அதே மாதிரி இங்க வாங்க, யூவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். உள்ள ஒரு பாசிபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு போடுங்க U. இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது வந்து நமக்கு என்னது? செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு. ஸோ தேர்ட் ரைட்ல R வரணும். ஆனா நமக்கு தேர்ட் ரைட்ல என்ன இருக்கு? P இருக்கு. அப்ப உள்ள இருக்க பாசிபிள் நமக்கு வராது. எலிமினேட் பண்ணது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 persons sit between R and T. ஸோ ஆருக்கும் Tக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 3 person கொடுத்தாங்கனாலே ஆப்போசிட்டா இருப்பாங்க. இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ R இருக்காங்களா, 1 2 3 persons முடிஞ்சு T கொடுத்தனா ஆரும் Tயும் எப்படி இருப்பாங்கன்னா ஆப்போசிட்ல இருப்பாங்க. எங்கனாலும் சரி 3 persons கொடுத்துட்டாலே அப்படியே ஃபேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க ஆருக்கு ஆப்போசிட்ல இங்க நம்ம என்ன போடலாம்னா T இங்க போடலாம். ஸோ நெக்ஸ்ட் V sits second to the left of T. எப்படி ரீட் பண்ணோம்? T யோட செகண்ட் லெஃப்ட்ல V. ஸோ T இங்க இருக்குது, T யோட செகண்ட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், V. ஸோ T இங்க இருக்குது, T யோட செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், V. நெக்ஸ்ட் 4 persons sit between W and V. ஸோ Wக்கும் Vக்கும் இடையில 4 பேர் இருக்காங்கன்னா எங்க இருந்து கவுண்ட் பண்றப்ப? W ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்றப்ப. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நமக்கு WT அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. SQRPVUT ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க நம்ம ஸ்பேஸ் பண்ணா டபிள்யூட லெஃப்ட்ல இருந்து 4 பேர் தான் இருக்கணுங்கிறாங்க. எதுக்கு? டபிள்யூக்கும் விக்கும் இடையில. ஸோ டபிள்யூட லெஃப்ட்னு பாத்தீங்கன்னா இமீடியட் லெஃப்ட்ல V இருக்கு. அப்ப இந்த பாசிபிள் நமக்கு கேன்சல் ஆகுது. இங்க வாங்க, இங்க வர்றப்ப நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கு பாரு. இங்கதான் W இருக்கு. ஸோ டபிள்யூட லெஃப்ட் இல்லையா, 4 persons sit between W and V. டபிள்யூட லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட். அப்போ டபிள்யூக்கும் விக்கும் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 members இருக்காங்க. அப்ப இந்த பாசிபிள் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு டயக்ராம். புரிஞ்சுதுங்களா?
மேம். இப்போ கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் சிட் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் கியூ? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கியூவோட இம்மீடியட் லெஃப்ட். கியூவோட இம்மீடியட் லெஃப்ட்ல இங்க யார் இருக்கா? ஆறு மேம். ஆர் இருக்காங்க. ஆனா இங்க ஆப்ஷன்ஸ்ல ஆரே இல்லையா? அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் செக் பண்ணுங்க. The one who sits second to the right of S எப்படி ரீட் பண்ணும்? S ஓட செகண்ட் ரைட். S ஓட செகண்ட் ரைட்ல ஆர் இருக்கான்னு பாருங்க. S ஓட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட். அப்ப சி தான் ஆப்ஷன். அடுத்து நீங்க செக் பண்ணவே வேணாம். ஏன்னா நன்னு இல்லைன்னா ஏ அண்ட் பின்னு எதுவுமே இல்லை. ஸோ சியை மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட், how many persons sit between P and S when counted from the left of P? ஸோ பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது கேட்குறாங்க. எங்க இருந்து பார்க்கணும்னா பியோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். ஸோ பியோட லெஃப்ட் அப்படிங்கிறப்ப பியோட ரைட் இது, பியோட லெஃப்ட் இது. ஸோ பியோட லெஃப்ட்ல 1 2 3 4 இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிக்கும் எஸ்ஸுக்கு இடையில 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்க 4ன்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. 5 இருக்கு, 1 இருக்கு, நன் இருக்கு. அப்போ இங்க ஒன்னு ஸ்டேட்மெண்ட் பியா இருக்கணும், இல்லைன்னா டியா இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பின்னு என்ன கொடுத்துருக்காங்க? as many persons sit between Q and S when counted from the left of S. லெஃப்ட் ஆஃப் எஸ்னா இங்க 1 2 3 4 வந்துருச்சா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னதான் வரும்? பி ஆப்ஷன் தான் வரும். புரியுதுங்களா? புரியுதா? மேம் இது மட்டும் மறுபடியும் சொல்லுங்க மேம். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. how many persons sit between P and S? Pக்கு Sக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? when counted from left of P. ஸோ Pல இருந்து Pயோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்க P இங்க இருக்கு, S இங்க இருக்கு. Pல இருந்து லெஃப்ட்ல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 4 பேர் இருக்காங்களா? எஸ் மேம். ஆனா இங்க 4ன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். பட் அந்த 4ன்னு ஆப்ஷன் கொடுக்காம அந்த 4 இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ பில செக் பண்ணுங்க. as many persons sit between Q and S. Qக்கு Sக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் Pக்கு Sக்கு இடையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. அது நம்ம கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணும். when counted from the left of S. Sல இருந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். Sஓட லெஃப்ட்ல இருந்து பாக்குறப்ப Qக்கு Sக்கு இடையில 4 பேர் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. S இங்க இருக்காங்க. இது ஃபுல்லாமே நமக்கு என்னது? ரைட் சைடு இல்லையா? இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ எஸ்ஸோட லெஃப்ட் சைட்ல இருந்து பாக்குறப்ப 1 2 3 4 பேர் இருக்காங்க. எஸ்ஸுக்கும் கியூக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. பிக்கும் எஸ்ஸுக்கு இடையில 4 பேர் இருந்தாங்க. இப்போ எஸ்ஸுக்கு கியூக்கு இடையில 4 பேர் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட், third one. 4 of the following 5 are alike in certain way as per the given arrangement, hence form a group. Find the one who does not belong that group. So odd one out மாதிரி கேக்குறாங்க. UP TV WU. UP வேற என்ன கொடுத்துருந்தாங்க? டிவியா? ஸோ யூபின்னா ஒன்னு விட்டு இருக்கு. அதே மாதிரி டிவி, டிக்கும் விக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்காங்க. டிவி. அடுத்து WU, டபிள்யூக்கு யூக்கு இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பி, ஆர்பிக்கு இடையில எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பர்சன்ஸ் தான் இருந்தாங்க. இதுல 2 பர்சன்ட் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், W is related to Q. ஸோ WQTS. ஸோ WQவும் TSும் ரிலேட்டடா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. W is related to Q, T is related to S. அப்ப P வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப WQ என்னன்னு பாருங்க. WQ ஒரு பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி TS அதுக்கும் ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்போ P பாருங்க. P வந்து என்ன வரும்? ஒன்னு U வரணும், இல்லைன்னா Q இருக்கணும் இல்லையா? U. புரியுதுங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட், who among the following pair of persons sit adjacent to V? V பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. V பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க? P and Q. P and Q. அவ்வளவுதான். So P and Q. So இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட், 8% A, B, C, D, E, F, G, H are sitting on a circular table facing towards the center. இங்கேயும் சென்டர் பார்த்து தான் இருக்காங்க. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். இதே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. The consecutive alphabetically named persons are not sitting adjacent to each other. ஸோ இப்போ வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல யாருமே பக்கத்துல உட்காரல. ஏ இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல பி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதை சால்வ் பண்றப்ப ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பக்கத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஸ்டார்ட் ஆகுது கொஸ்டின்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 2 persons sit between A and C.
சி வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2% சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் சி இருக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் சி இருக்கலாம். அப்போ நமக்கு 2 பாசிபிள் வருதா? 2 பாசிபிள் டயக்ராமும் டிரா பண்ணிக்கோங்க. ஏ இங்க போட்டேன்னா சி இங்கேயும் போடும். இப்போ சி வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்கு. சி இங்க யாரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா ஈயை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஸோ ஏக்கும் எஃப்க்கு இடையில ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ ஏக்கும் எஃப்க்கு இடையில ஒருத்தங்க தான் இருப்பாங்க. நான் இப்படி போட்டிருக்கேன், இது கரெக்டா? தப்புங்க மேம். ஏன் தப்பு? மேம் இஎஃப் அந்த மாதிரி பக்கத்துல வரக்கூடாது. வரக்கூடாது. ஸோ அப்போ இங்க நம்ம எஃப் எங்க தான் போடணும் அப்படின்னா இந்த இதுல ஏக்கும் எஃப்க்கு இடையில ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஆமா, 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். அப்ப இங்க எஃப் போடணும். அதே மாதிரி இங்க எஃப் வந்து இங்க வரும். நெக்ஸ்ட், the number of persons sitting between E and F is twice the number of persons sitting between C and H. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈக்கும் எஃப்க்கும் இடையில இருக்க பர்சன் வந்து சிக்கும் ஹச்சுக்கும் இடையில இருக்க பர்சனை விட 2 மடங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்கும் எஃப்க்கும் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப இதுதான் 2 மடங்கு அப்படின்னா சிக்கும் ஹச்சுக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர். 4 பேரா? நல்லா யோசிக்கணும். இதுதான் 2 மடங்கு. ஏதோ ஒன்னோட ட்வைஸ் தான் இது. அப்ப எதோட ட்வைஸ் 2? எந்த நம்பரோட ட்வைஸ் வந்து 2 வரும்? 1 தான். 1. புரியுதுங்களா? ஸோ ஈக்கும் எஃப்க்கும் இருக்க பர்சன்ஸ் வந்து 2 மடங்கா இருக்காங்க. எதோட 2 மடங்கா இருக்காங்கன்னா சிக்கும் ஹச்சுக்கும் இடையில இருக்க பர்சனுக்கு 2 மடங்கு வந்து ஈக்கும் எஃப்க்கும் இடையில இருக்குங்கிறது கொஸ்டின். அப்ப ஈக்கும் எஃப்க்கு 2 பேர் இருக்காங்கன்னா சிக்கும் ஹச்சுக்கும் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. சிக்கும் ஹச்சுக்கும் இடையில ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேங்களா? when counted from right of both f and c. அப்ப இந்த h வந்து எங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஃப்க்கும் சிக்கும் ரைட் சைடுல தான் இருக்காங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப இங்க சி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கேயும் h போடலாம். பட் சியோட லெஃப்ட் ஆயிடுது, எஃப் ஓட லெஃப்ட் ஆயிடுது. ஆனா அவங்க ரைட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க மட்டும் தான் h வரும். சிக்கும் h கடையில ஒருத்தங்க இருக்காங்க, ஈக்கும் எஃப் கடையில 2 பேர் இருக்காங்க. கிளியரா? எஸ் மேம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க சி இருக்குன்னா இங்கேயும் நம்ம h போடலாம். பட் சிக்கும் எஃப்க்கும் லெஃப்ட் சைடு வந்துருது h. நமக்கு ரைட் சைடு இருக்கணும். அப்ப இங்க h வரும். சாரி, இங்க வராது. சிக்கும் h கடையில ஒருத்தங்க இருக்கணும்ல, அப்ப இங்க வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி சிட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் பிக்கும் ஜிக்கும் இடையில இருக்காங்க. ஸோ அப்போ பிக்கும் ஜிக்கும் இடையில டி இருக்காரு. ஆனா ஜி வந்து யார் பக்கத்துல இல்ல? இ பக்கத்துல இல்ல. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இங்க வந்து இ பக்கத்துல ஜி இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க ஜி போடக்கூடாது. டி வந்து எக்ஸாக்டா சென்டர்ல இருக்காரு. இங்க ஜி போடக்கூடாதுன்னா அப்ப இங்கதான் ஜி போடணும், இங்க பி போடணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 2 ஸ்பேஸ் தான் இருக்கு. ஒரு இடத்துல பி போட்டோம், ஒரு இடத்துல வந்து நம்ம ஜி போட்டோம்னா நமக்கு டி போடுறதுக்கு இடையில இடம் இல்ல. இங்க என்ன இருக்கு? ஹச் இருக்கு. ஸோ அப்ப இந்த பாசிபிள் நமக்கு கேன்சல் ஆகுது. இந்த பாசிபிள் தான் வரும். புரியுதுங்களா? ஜிடிபி இஏ ஹெச்எஃப்சி இதுதான் வரும். எல்லாருமே சென்டரை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் சென்டரை பார்த்து இருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து கொஸ்டின் போலாம். இப்போ ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் சிக்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. சியோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? இருக்காங்க. ஆனா இங்க டீன் டைரக்டா கொடுக்கல, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்க. the one who sits immediate right of E. ஈயோட இம்மீடியட் ரைட்லயா டி இருக்கு? இல்ல இல்லையா? அப்போ ஏ வராது. அடுத்து சி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்க. the one who sits third to the right of A. ஏயோட தேர்ட் ரைட்ல டி இருக்கான்னு பாருங்க. ஏயோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். அவ்வளவுதான். அப்ப சி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்? ஸோ ஹச்சுக்கும் எஃப்க்கும், ஹச்ல இருந்து நீங்க எஃபோட பொசிஷனை சொல்லணும். ஹச்சுக்கு வந்து இது வந்து என்னது? இமீடியட் ரைட்டா இமீடியட் லெஃப்டா? லெஃப்ட். இமீடியட் லெஃப்ட். அப்ப 7க்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட், இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் மேட் இன் சிட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்
from A in clockwise direction, then how many persons remain unchanged in their position excluding A? ஸோ ஏல இருந்து நம்ம வந்து clockwise directionல alphabetic orderல அரேஞ்ச் பண்ணணும். யாரோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ clockwiseல பாத்தீங்கன்னா A, B, இங்க B வந்திருக்கணும். C, D, E, F, G, H எல்லாத்துலயுமே நமக்கு நம்பர் மாறி இருக்கு. ஐ மீன் லெட்டர்ஸ் மாறி இருக்கு. யாரோட பொசிஷனும் சேமா இல்ல. அப்ப none. புரியுது தானே 8th கொஸ்டின்? எஸ் மேம். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஜி எஃப்ஏ பிசி. இங்க எழுதினாதான் நமக்கு ஈஸியா இருக்கும், எழுதிக்கலாம். டிஜி எஃப்ஏ வா எஃப்ஏ பிசி. ஸோ இது என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பாருங்க. இப்போ டிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். 2 பேர். டிக்கும் எஃப்க்கு இடையில 2 பேர் இருக்காங்களா? எஃப்க்கும் பிக்கும் இடையில பாருங்க, அதே இதுல பாருங்க, எஃப்க்கும் பிக்கும் 1 to 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப பிக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கணும், எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்? 4 மெம்பர்ஸ். 4 மெம்பர்ஸ். 1 2 3 4 மெம்பர்ஸ் விட்டா ஹச். அடுத்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் வரணும். நெக்ஸ்ட் இப்ப ஜி வாங்க. ஜிக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏக்கும் சிக்கும் பாருங்க 1 2 3 4 இருக்காங்க. அப்ப சிக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் 5 பேர் இருக்கணும். 1 2 3 4 5 டி. ஸோ ஹச் டி இருக்கணும். Next, which of the following statement is are true with respect to the final arrangement? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, neither B nor H sits adjacent to E. E பக்கத்துல B யும் இல்ல H ம் இல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா E பக்கத்துல B இருக்கு. அப்ப first statement வராது. Next, more than one person sit between E and G. E க்கும் G க்கும் இடையில ஒருத்தங்களுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றாங்க. E க்கும் G க்கும் இடையில ஆமா, இந்த பக்கம் பார்த்தாலும் 2 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தாலும் 4 பேர் இருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A sits exactly between B and F. B க்கும் F க்கும் இடையில A இருக்காங்க. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? சோ B க்கும் X க்கும் எக்ஸாக்ட்லா மிடில்ல தானே இருக்காங்க நீங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ போத் செகண்ட் அண்ட் தேர்ட். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் PDF சென்ட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பசில் 8 persons R, S, T, U, V, W, X and Y are sitting around a circular table facing the center but not necessarily in the same order. R sits second to the right of T. T ஓட second rightல R இருக்காங்க. 12, 13, 14, 15. R ஓட T ஓட second right. சரி ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. T இங்க போட்டுக்கோங்க. T ஓட second right, first right, second right R. Next, only 2 persons sit between T and U. T க்கு U க்கு இடையில 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப நான் இங்கேயும் U போடலாம், இங்கேயும் U போடலாம். அடுத்த பாசிபிள் வருது. 1 2 3 4 5 6 7 8. T ஆல்ரெடி இங்க போட்டாச்சு. செகண்ட் ரைட்ல வந்து R இருக்கு. இப்ப T க்கும் U க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. சோ நான் இங்க U போடுவேன். நெக்ஸ்ட், V sits immediate right of Y. Y ஓட immediate rightல தான் V இருக்காரு. ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, who neither sits adjacent to U nor sits second to the right of U. அப்போ U க்கு பக்கத்துலயும் Y கிடையாது, U ஓட செகண்ட் ரைட்லயும் Y இல்ல அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சோ அப்ப U க்கு இந்த பாசிபிள்ல பாத்தீங்கன்னா U க்கு பக்கத்துல இங்க Y, இங்கேயும் Y போட முடியாது, U ஓட செகண்ட் ரைட்லயும் Y போட முடியாது. அப்ப Y இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. அப்ப Y இங்க போட்டா Y ஓட இமீடியட் ரைட்ல V இருக்கு, Y ஓட இமீடியட் ரைட்ல V இருக்கு. ஏன் மேம் நான் இங்க Y போடக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க Y போட்டீங்கன்னா Y ஓட இமீடியட் ரைட்ல நமக்கு என்ன போடணும், V போடணும். ஆனா இங்க T ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா Y போட முடியாது. இங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கா, இதை விட்டுருங்க. இப்ப இங்க ஏன் மேம் Y போட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, Y ஓட இமீடியட் ரைட்ல நான் V போடணும், இங்க R ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால இங்கேயும் Y போட முடியாது. அப்ப இந்த கண்டிஷன்ல எனக்கு Y போடுறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, இங்கதான் Y போட முடியும். Y ஓட இமீடியட் ரைட்ல V வருது. கிளியரா? எஸ் மேம்.
இப்போ இந்த பாசிபிள்ல வர்றப்ப u பக்கத்துலயும் y இல்ல, uவோட செகண்ட் ரைட்லயும் y இல்ல. u பக்கத்துல y இல்லைன்னா இங்கேயும் y இருக்காது, இங்கேயும் y இருக்காது. ஓ மை காட். சரி 1 2 3 4 இப்படி போட்டுக்கலாம். இதை நீங்க சர்க்கிளா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் நான் y போட முடியாது, இங்கேயும் y போட முடியாது, இங்கேயும் y போட முடியாது பக்கத்துல. நெக்ஸ்ட் யூவோட செகண்ட் ரைட், யூவோட செகண்ட் ரைட்லயும் y போட முடியாது அப்படின்னா இந்த இடத்துல என்னால y போட முடியாது. ஸோ இந்த 3 பொசிஷன்ல என்னால y வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அடுத்து இங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இங்க y போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்யோட ரைட்ல v போடணும், r ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இங்கேயும் y போட முடியாது. இப்போ நான் இங்க y போட்டேன் அப்படின்னா ஒய்யோட ரைட்ல v இங்க போடலாம். y தான் இங்க போடக்கூடாது, v இங்க போடலாம். ஸோ அப்போ y இங்க போட்டோம்னா ஒய்யோட ரைட்ல v இருக்கு. புரியுதுங்களா? எஸ் மேம். ம். ஸோ நெக்ஸ்ட் எஸ் இட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி. அப்போ வியோட செகண்ட் ரைட்ல எஸ் இருக்காரு, வி இங்க இருக்காரு, ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு எஸ் இங்க போட்டுடலாம். வி இங்க இருக்காரு, ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு இங்க எஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன்லி 2 persons sit between எஸ் அண்ட் டபிள்யூ. எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ எஸ் இங்க ஒரு பர்சன், ரெண்டாவது பர்சன் இங்க டபிள்யூ போடலாம். இங்க ஒரு பர்சன், ரெண்டாவது பர்சன் இங்க டபிள்யூ போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஒய் அங்க ஃபிக்ஸ்டா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் 2 பர்சன் விட்டு டபிள்யூ இங்க போட முடியாது, ஒய் இருக்கு, இங்க 2 பர்சன் விட்டு இங்க டபிள்யூ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் போத் எக்ஸ் அண்ட் எஸ் ஆர் நாட் இமிடியட் நெய்பர். எக்ஸும் எஸ்ஸும் பக்கத்து பக்கத்துல இல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க நமக்கு எல்லா லெட்டர்ஸும் ஃபில் ஆயிடுச்சு, இந்த ஒரு பிளேஸ் தான் ஃபில் ஆகல. அப்ப நான் இங்க தான் எக்ஸ் போடணும், இங்க ஆல்ரெடி எஸ் இருக்காரு. எஸ்ஸும் எக்ஸும் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாசிபிள் எனக்கு கேன்சல் ஆயிடுது, இங்க எக்ஸ் வரும். புரியுதுங்களா? எஸ் மேம். அவ்வளவுதான். இப்ப 11th கொஸ்டின் சொல்லுங்க. Who among the following persons is immediate right of x? x ஓட immediate right யாரு? ஒய். y. ஆனா y நமக்கு டைரக்டா கொடுக்கல. அப்போ b ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்க. t ஓட செகண்ட் லெஃப்ட் y ஆன்னு பாருங்க. எஸ் மேம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் 12th கொஸ்டின். Who among the following persons is opposite to t? t க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? டபிள்யூ. w. ஆனா w கொடுக்கல. ஸோ அப்போ c ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க. x ஓட செகண்ட் ரைட்ல w இருக்கான்னு பாருங்க. x ஓட செகண்ட் ரைட்ல w நோ மேம். இல்ல. நெக்ஸ்ட் u ஓட இமீடியட் ரைட் w1 பாருங்க. எஸ் மேம். அவ்வளவுதான். அப்ப d. நெக்ஸ்ட் if w is related to r, w r vx. w r vx. நெக்ஸ்ட் y. y என்னன்னு கேக்குறாங்க பாருங்க. w r இங்க என்ன ரிலேஷன்ல இருக்கு பாருங்க. w r ஒரு பர்சன் இடையில இருக்காங்க. நெக்ஸ்ட் v க்கும் x க்கும் இடையில ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ y என்ன வரும்? w. புரியுதா? w வரணும், இல்ல அப்படின்னா இங்க என்ன இருக்கணும்? t இருக்கணும். சோ t இருக்கு. 13th one புரிஞ்சுதா? எஸ் மேம். 14th one. How many persons sit between v and u when counted from right of u? ஸோ யூல இருந்து ரைட்ல பார்க்கணும். பாக்குறப்ப யூக்கும் விக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. யூல இருந்து ரைட்ல பார்க்கணும். ரைட்னா இதுதான். யூக்கும் விக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 மேம். 3 members. Next, which of the following statement is or true with respect to the final arrangement? Only 3 persons sit between w and v. w க்கு v க்கு இடையில 3 பேர் இருக்காங்களா? எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் x sits second to the right of v. அப்ப இது எப்படி பார்க்கணும்? v யோட செகண்ட் ரைட்ல x இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். v யோட செகண்ட் ரைட்ல x இருக்காரா? நோ மேம். செகண்ட் லெஃப்ட்ல தான் இருக்காரு. ஸோ அப்ப அது தப்பு. அடுத்து ஆரும் டீயும் ஆப்போசிட்ல இருக்காங்களா? நோ மேம். நோ. அடுத்து எஸ்ஸும் யூவும் இம்மீடியட் நெய்பரா? சொல்லுங்க, எஸ்ஸும் யூவும் இம்மீடியட் நெய்பரா? நோ மேம். இல்ல. அப்ப இ ஆப்ஷன் தான் இருக்கணும். எல்லாமே முடிச்சாச்சு. யூவோட இம்மீடியட் லெஃப்ட்ல ஆர் இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட். யூவோட இம்மீடியட் லெஃப்ட்ல ஆர் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இ ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்
8 people are sitting around a circular table facing towards the center of the table, but not necessarily in the same order. Only 2 persons sit between P and Q. So இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பாசிபிள் வரும் 1 2 3 4 5 6 7 8 நான் இங்க P போடுறேன் P விட்டு ரெண்டு பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதனால நம்ம இங்க என்ன போடலாம் இங்க Q போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இங்க P போட்டு இங்க Q போடலாம் R sits to the immediate right of Q. Q ஓட immediate rightல R இருக்காரு. Q ஓட immediate rightல R. Q ஓட immediate rightல R. Next, S sits second to the left of R. R ஓட second leftல S இருக்காங்க. R first left, second left. S. R first left, second left. S. Next, S க்கும் T க்கும் இடையில 3 persons இருக்காங்க. அப்ப 3 personsனால என்ன சொன்னேன்? சென்டர்ல வரும். அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்ப எஸ்க்கு ஆப்போசிட்ல டி எஸ்க்கு ஆப்போசிட்ல இங்க டி போடணும் ஆனா இங்க பி இருக்கு இந்த பாசிபிள் கேன்சல் நெக்ஸ்ட் யூ சிக்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டி டீயோட இமீடியட் லெஃப்ட்ல யூ டீயோட இமீடியட் லெஃப்ட்ல யூ டபிள்யூ சிக்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் வியோட செகண்ட் லெஃப்ட்ல டபிள்யூ அப்ப நான் வி இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் டபிள்யூ இங்க போட முடியும் ஓகேங்களா இது புரிஞ்சுதா 16th ஒன் கேன்சர் என்ன சொல்லுங்க Two. Next, 17th one. Who among the following persons are immediate neighbors of W? P and T. P and T option. Next, 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and hence form a group. Find the one that does not belong that group. WP. So WP பார்த்துக்கோங்க. Next QR கொடுத்திருக்காங்க. QR பார்த்துக்கோங்க. அப்புறமா TWUV. TWUV. UV. Next, 19th one. Who among the following persons sit to the immediate right of V? V ஓட immediate rightல யார் இருக்காங்க? V ஓட immediate S இருக்காங்க. ஆனா இங்க S கொடுக்கவே இல்ல. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? B ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? T ஓட ஆப்போசிட்ல S இருக்கான்னு பாருங்க. Yes, ma'am. Yes. Next, what is the position of S with respect to R? R வச்சு S ஓட பொசிஷனை சொல்லுங்க. R வச்சு S ஓட பொசிஷன் என்ன இருக்கு? சொல்லுங்க. Second left. R க்கு second left. R க்கு second left. அப்ப இங்க ஆப்ஷன் என்னது? D. D option. Second to the left. Next, பாருங்க 8 persons are sitting on a circular table that all of them are facing towards the center but not necessarily in the same order. O sits adjacent to T. T க்கு பக்கத்துல O இருக்காரு. ஓகே. அப்ப நான் T இங்க போட்டேன் அப்படின்னா O இங்கேயும் போடலாம். அடுத்த பாசிபிள் 1 2 3 4 5 6 7 8 T இங்க போட்டேன்னா O இங்கேயும் போடலாம். So O sits adjacent to T. Who face towards P? இப்ப T வந்து யாரை பார்த்திருக்காங்கன்னா P ய பார்த்திருக்காங்க. So T வந்து இங்க யாரை பார்த்திருக்காங்கன்னா P ய பார்த்திருக்காங்க. Next, only 2 persons sit between O and N. ஓக்கும் எண்ணுக்கு இடையில 2 பேர் இருக்கணும். இங்க 2 பேர் விட்டு N இங்க போட முடியாது. ஆல்ரெடி P இருக்கு. O விட்டுட்டு இங்க 2 பேர் விட்டுட்டு இங்க N போடலாம். அதே மாதிரி இங்க O எடுத்தோம்னா 2 பர்சன் விட்டு N இங்க போட முடியாது. P இருக்கா? அப்ப இங்க N போட்டுக்கலாம். Next, S sits to the immediate right of N. எப்படி ரீட் பண்ணும்? N ஓட immediate rightல S இருக்காரு. N ஓட immediate right S. N ஓட immediate right S.
அப்புறமா ஆரோட செகண்ட் ரைட்ல இருக்காங்க யாரு எஸ். ஸோ அப்போ ஆர் இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். அதே மாதிரி ஆர் இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல எஸ் இருக்காங்க. எம் நெய்தர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஓ. எம் வந்து ஓ பக்கத்துலயும் இல்ல, நார் சிட்ஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் எஸ். எஸ் ஃபேஸ் பண்ணியும் இல்ல. ஸோ அப்ப நான் இங்க எம் வந்து இங்க போட முடியாது, ஏன்னா ஓ பக்கத்துல எம் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க எம் போட்டேன் அப்படின்னா இங்க வந்து எம் வந்து எஸ் ஃபேஸ் பண்ணி இல்ல. ஓகே, இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம எம் இங்க போட முடியாது. கரெக்ட் தானே? எம் சிட்ஸ் பீக்கு நியர்ல போடலாம். மேம் ஆமா, இங்க எம் போடலாம். ஏதாவது தப்பு பண்ணிருக்கானா? ஓக்கு பக்கத்துல கியூ மேம். ஓக்கு பக்கத்துல இங்க Q. ம். இங்க இங்க எம் போடக்கூடாது இல்லையா? ஆக்சுவலா இங்க தப்பா போட்டேன், சாரி. எம் போடக்கூடாது மேம், பக்கத்துல ஆப்போசிட் போடக்கூடாது. இங்க எம் போட்டா எம் வந்து எஸ் ஃபேஸ் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பாசிபிள் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த பாசிபிள் மட்டும் தான் இருக்கு. இப்ப ஆன்சர் சொல்லுங்க. Who among the following persons sits second to the left of P? P யோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? N இருக்காங்க. N N வேற இருக்காங்க. N இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the one who facing Q. இப்ப N யார ஃபேஸ் பண்ணிருக்காங்க? Q அவ்வளவுதான். ஃபேஸ் அப்ப A. பண்றாங்க. இப்ப எம்மும் ஓவும் ரிலேட்டடா இருக்கு. எம்முக்கும் ஓக்கும் ஒரு பர்சன் இருக்காங்க, டீக்கும் என்னுக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்காங்க. அப்ப எஸ்ஸுக்கும் பி இடையில ஒரு பர்சனா நமக்கு என்ன வரும்? எம் வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சி கொடுத்துருக்காங்க, ஏன்னா சி வராது. எம் புரியல. ஆறும் வரும் தானே மேம்? ஆறு வருங்க, ஆனா இங்க வந்து நமக்கு எம் ஓ கொடுத்துருக்காங்களா, அப்ப எம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டா? அடுத்து டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், செகண்ட் ரைட்ல என் இருக்கு. அப்ப எஸ் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் நமக்கு எம் தான் வரும். ஓகே மேம். இங்க எம் இல்லைன்னா ஆறு, அவங்க வந்து ஒரு பர்சன் கணக்குல கொடுத்தாங்க, நம்ம ஆரை பிக் பண்ணலாம். பட் நமக்கு ஆறும் இருக்கு எம்மும் இருக்குங்கிறப்ப கரெக்டான வேயை சூஸ் பண்றப்ப எல்லாமே செகண்ட் ரைட்ல இருக்கு. அப்ப எஸ்ஸோட செகண்ட் ரைட்ல எம் தான் வரும். இங்க சி கொடுத்துருக்காங்க, சி வராது. நெக்ஸ்ட் 23rd. How many persons sit between R and T when counted from the right of R? ஸோ ஆரோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஆருக்கும் டீக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஆரோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. கரெக்டா? நம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க 6ன்னே கொடுக்கல, கொடுக்காம எல்லாமே ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்ஸுக்கும் என்னுக்கும் இங்க பாருங்க, எஸ் என் எங்க இருந்து பார்க்கணும்? எஸ்ஸோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். எஸ் என் எஸ்ஸோட லெஃப்ட், எஸ்ஸோட லெஃப்ட்னாலே இம்மீடியட் வந்துருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கு அடுத்து எம் கியூவு ரைட்ல இருந்து பார்க்கணும், எம்மோட ரைட்ல இருந்து பார்க்கணும். எம் கியூ இங்க இருக்கு, எம்மோட ரைட் இம்மீடியட் ரைட் கியூவு, அப்ப செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்டு எஸ் பி, பியோட லெஃப்ட், எஸ் பி, பியோட லெஃப்ட்னா நமக்கு என்ன வருது? இம்மீடியட்டா வருது. அப்ப அதுவும் வராது. அடுத்து டி பாத்தீங்க அப்படின்னா கியூவு ஓவு, ஓவோட ரைட், கியூ ஓ ஓவோட ரைட். அப்ப இங்க பாருங்க வரும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6. அப்ப டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 24. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ? ஓவை வச்சு பியோட பொசிஷன் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். தேர்ட் டு தி லெஃப்ட். ஸோ பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 25th. Who among the following persons sit to the immediate right and left? இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. எம்முக்கு வந்து என்ன இருக்காங்கல்ல, ரைட்லயும் லெஃப்ட்லயும் இருக்காங்கன்னு நம்ம பாட்டு ரேண்டமா போடக்கூடாது. முதல்ல அவங்க ரைட்ட சொல்லியிருக்காங்க, அடுத்து லெஃப்ட சொல்லியிருக்காங்க. எம்மோட ரைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் கியூ, லெஃப்ட் பி. அப்ப கியூ பி இருக்கணும். சோ சி. இங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க கியூ பி. நம்ம கியூ பி இருக்குன்னு முதல்ல போட்டுறாதீங்க. அவங்க இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன மேனர்ல கொடுத்துருக்காங்களோ அதே மேனர்ல பாத்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த பசில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?